வணக்கம் மக்களே! இன்னைக்கு உழைப்பாளர் தினம். ஸோ எல்லா உழைக்கிற மக்களுக்கும் ஹேப்பி உழைப்பாளர் தினம். அது மட்டும் இல்லங்க, மே 1 வேற ஒண்ணு நம்மளுக்கு இருக்கு. அது நம்ம தல அஜித்குமார் பர்த்டே. ஸோ தல அஃப்கோர்ஸ் அவருக்கு அவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. ஸோ தலைய பத்தி கொஞ்சம் பார்ப்போம். சும்மா அவர புகழ்றதுக்கு பதிலா அவர்கிட்ட இருந்து நம்ம என்ன எடுத்துக்கலான்னு பார்ப்போம். அதாவது ஒரு மனுஷன் வந்து எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அந்த நேரத்திலயும் தன்னம்பிக்கையோட இருக்கணுன்றதுக்கு தல அஜித் ஒரு எடுத்துக்காட்டுங்க. அதாவது நெறைய அவருக்கு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஒரு ரேஸ்லலாம் உங்களுக்கு தெரியும். அமர்க்களம் படத்துக்காக வந்து சைன் பண்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அப்போ வந்து சரண் வந்து அவர் ஹாஸ்பிட்டல்ல பார்க்க வராரு. ஸோ ப்ரொடியூசர்லாம் ஆல்மோஸ்ட் சரி வேற ஹீரோவ பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது, அவர் அந்த இடத்துலயும் நான் கண்டிப்பா நடிப்பேன் அப்படின்னு தன்னம்பிக்கையா இருக்காரு. அந்த படத்த அவர் நடிக்கிறாரு. அப்புறம் ரெஸ்ட் சிஸ்டர்ன்னு சொல்ற மாரி படம் எவ்வளோ பெரிய ஹிட்டுன்னு உங்களுக்கே தெரியும். இந்த மாரி தொடர்ந்து பல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அதே மாரி வந்து தன்னை நம்பினவங்கள வந்து கைவிட்டதே கிடையாது. அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நிக்காட் சக்ரவர்த்தி தொடர்ந்து அவர் எவ்வளோ பெரிய ஹீரோ, எவ்வளோ பேர் ப்ரொடியூசர் வருவாங்க. இவ்வளோ சம்பளம் தரேன், அவ்வளோ சம்பளம் தரேன். பட் நட்புக்காக மரியாதை குடுத்து அந்த நிக்காட் சக்ரவர்த்தி அந்த மாரி ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. அந்த மாரி வந்து தொடர்ந்து அவருக்கே படம் பண்றது. அது மாரி அவர் வந்து உங்களுக்கே தெரியும். பல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அவருக்கு. அது மாரி ரேஸு அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ இவர் என்ன பண்ணுவாருன்னா, ஃபுல்லா இவர்கிட்டயே விட்டுக்கிட்டு என்னன்னு கூட கேட்க மாட்டாராம். அவ்வளோ நம்பிக்கை ஃப்ரெண்ட்ஷிப் மேல. ஸோ அந்த மாரி இருந்தது தல அஜித். பட் அவரே ஏமாந்தார். பட் அந்த நம்பிக்கை அதுதான் தல அஜித். அதே மாரி இவ்வளோ பெரிய ரசிகர்கள் இருக்கு. இந்த ரசிகர்கள வந்து எப்படியாவது ஃபுல்லா யூஸ் பண்ணி சுயநலமா யூஸ் பண்ணி என்ன வேணா பண்ணலாம். பட் ஆனா அஜித் அத பண்ணாரா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா பண்ணலங்க. ஸோ ஃபேன்ஸ் வச்சு அவர் என்ன பண்ணாரு, ஃபேன்ஸ் வந்து சில டைம் வந்து ஃபேன் கிளப் அவர் பேரை வச்சு சில பேர் வந்து தப்பா யூஸ் பண்ணி அது பல விஷயங்கள் தப்பா போச்சு. என் பேரை வச்சு யாரும் தப்பு பண்ணக்கூடாது. அது ஃபேன்ஸா இருந்தாலே பரவால்ல. அவர் வந்து ஐயய்யோ! ஃபேன்ஸ் வந்து பகிச்சிக்கக்கூடாது. அப்புறம் எனக்கு மாஸ்லாம் குறைஞ்சு போயிடும் அப்படின்னு பயப்படாம, ஃபேன்ஸ் வந்து தப்பு பண்ணனால அந்த ஃபேன் கிளப்பையே ஃபஸ்ட்டு வேணான்னு சொன்னவர் தான் தல அஜித். ஸோ அவருக்கு வந்து எது கரெக்டா நடக்கணும் அதுதான் முக்கியம். தர்மம், நியாயம் தான் முக்கியம். இதனால அவருக்கு பாதிப்பே வந்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டு எது ரைட்டோ அத பண்ணாரு. அந்த தைரியம் எல்லாருக்கும் வராதுங்க. அதனால தான் சொல்றேன், வாழ்க்கையில நம்ம எதுக்கும் சகிச்சுக்கக்கூடாது. ஏதாவது தப்புனா அது யாரா இருந்தாலும் சரி, அது நம்மளுக்கு நம்மளுக்கு அது வந்து பெரிய தீங்கா அமையுமா நினச்சா கூட அத வந்து பண்ணியே ஆகணும். அதுதான் அஜித் பண்ணாரு. பட் அவர் நல்ல எண்ணம் அப்படி இருக்கனால ஃபேன்ஸும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அவர் ஃபேன் கிளப்ப நிறுத்தினாலும் அவருக்கு இன்னும் ஃபேன்ஸ் கிரேஸ் அப்படியே தான் இருந்தது. ஃபேன்ஸ் ஆக்சுவலா இன்னும் டெவலப் பண்ணாங்க, அதிகமானாங்க. ஸோ அது வந்து ரொம்ப தனித்துவமான பாயிண்ட்டுங்க. இது வேறு யாருக்குமே இருக்காது. அதே மாரி வந்து அப்படியே பல இன்ட்ரெஸ்ட்டுகள் அவருக்கு பைக் ரேஸாக இருக்கட்டும், ஷூட்டிங்காக இருக்கட்டும், இந்த மாரி பல விஷயங்கள பேட்மிண்டன் ஆகட்டும், பல விஷயங்கள வந்து அடுத்தடுத்து போயிட்டே இருந்தார். எதுவுமே சரி போதும் நம்ம இவ்வளோ பேர் ஆக்டரா இருக்கோம், இது போதும்னு சாட்டிஸ்ஃபை ஆகாம அடுத்துன்னு இப்போ கூட வந்து ஒரு வேர்ல்ட் டூர் போகணும்னு சொல்லிட்டு அதுதாங்க நம்ம எப்பயும் செட்டில் ஆயிடுறோம். ஒரு ஜாப் கிடச்சிச்சு, ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படி இல்லாமல் எப்போவுமே நம்மளை சேலஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம சேலஞ்ச் பண்ண தான் நம்ம ஆரோக்கியமாக இருப்போம். நம்ம லைஃப்பும் வந்து சூப்பராக சுவாரஸ்யமாக இருக்கும். இது போதும்னு நம்ம நினச்சிட்டோம்னா லைஃப் அங்கேயே முடிஞ்சு போயிடுங்க. அஜித் மாதிரி ஒரு டாப் ஹீரோ நினைக்கிறாரா, நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோன்னு பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, ஃபேமிலி இம்பார்ட்டன்ஸ். இப்போ அவர் வந்து சினிமாவில் இருக்கார். அவருக்கு நிறைய பேர் வந்து பேர் கிடைக்கும், ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும். சும்மா போய் அழிஞ்சு போயிருக்கலாம். அது மாதிரி நிறைய பேர் அழிஞ்சு போயிருக்காங்க. பட் அதெல்லாம் முக்கியம் இல்லை. எல்லாமே மாயை. எப்படி ஒரு ஃபேன்ஸ் இதை வந்து கட் பண்ணாரோ அதே மாதிரி வந்து ஃபேமிலி தான் முக்கியம். ஃபேமிலி தான் ட்ரூ லவ். அவங்க தான் எப்போவுமே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஃபேமிலிக்காக மட்டுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறவர் தான் தல அஜித். இதையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். நம்ம சும்மா வந்து நாளைக்கு பெரிய ஆள் ஆகலாம், பெரிய விஷயங்கள் அச்சீவ் பண்ணலாம், நம்மளுக்கு பெரிய ஒரு ஃபேக் ஃபாலோவிங் வருவாங்க, பீப்புள் சுற்றி எல்லாம் புகழ்வாங்க. பட் நம்ம அதனால தெரிஞ்சுக்கணும், இது எல்லாமே மாயை. இவங்கெல்லாம் இது கிடையாது. எப்பவுமே நிரந்தரமாக இருக்க போகிறது ஃபேமிலி மட்டும்தான் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து நம்மளுக்கு ஒரு பாடமாக கொடுத்துருக்காரு. நீங்கள் ஒரு அஜித் ஃபேனாக இருந்தால் இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணணும். எதுக்குமே மயங்கி மற்றவங்க புகழ்கிறாங்க அப்படின்னு மயங்கி நம்ம அப்பா அம்மாவையோ இல்லை பொண்டாட்டியோ விட்டுட்டு போகவே கூடாது. அவங்க தான் மெயின். அவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அவங்ககிட்ட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அதையும் நீங்கள் அஜித் லைஃப்லேருந்து நீங்கள் ஒரு கற்றுக்கலாம். அதே மாதிரி வந்து வெல் ரெஸ்பெக்ட். யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக ரெஸ்பெக்ட் பண்ணுவார். அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா அப்போ இருந்தே சொல்லுவாங்க, ஆசை அந்த டைம்லேருந்தே சொல்லுவாங்க. அதாவது வெறும் ஹீரோ ஹீரோயின்
என்னது வெறும் வந்து மற்ற நடிகர்கள் மட்டும் கிடையாதுங்க. ஒரு லைட் மேன், கேமராமேன் கூட போய் அப்படி பேசுவார். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகுவார். எல்லோரும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவார். ஒரு டைமில் வந்து பெப்சி, அதாவது தொழிலாளர்கள் சங்கம் வந்து புது நடத்துனாங்க. அப்போது இவர் நினச்சிருந்தா, செல்ஃபிஷாக நினச்சிருந்தா நடிகர் சங்கம் கூட சப்போர்ட் பண்ணியிருந்திருக்கலாம். பட் அப்படி கிடையாது. தொழிலாளர்கள் தான் நாயர்கள் சொல்லிட்டு பெப்சிக்கு சப்போர்ட் பண்ணாருங்க. ஸோ அதாங்க எதாங்க அவர் கவலையே பட மாட்டார். இதனால் என்ன இழப்புறோம், அது எது கரெக்டோ எது நியாயமோ அந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணியிருக்காருங்க. இதே வேறு யாராக இருந்தால் இதெல்லாம் பண்ணதுக்கு சினிமா விட்டு போயிருப்பாங்க, அழிச்சிருப்பாங்க. ஆனால் அவர் கடவுள் அருளோ ஏதோ ஒன்று இருக்குது. அவர் எது நியாயமாக தர்மமாக ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு நடிகர் சங்கம் அவர் ஒர்க் பண்ணுற இடமா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் கரெக்டாக டிசிஷன் எடுப்பார். அதேமாதிரி வந்து இந்த நிக்கால்ஸ் ஏமாந்ததாலும் சரி, பல டேரக்டர் ஏமாற்றிருக்காங்க. பட் அப்போ கூட அவர் நிலைக்கிறாருன்னா அதுதாங்க அவர் இருக்க நல்ல மனசு. அவர் தெளிவான முடிவு எடுக்கிறார். அது அந்த மாதிரி தாங்க நம்ம எது நியாயமோ அதை வந்து முடிவெடுங்க. நம்மளும் தல அஜித் மாதிரி லைஃப்பில் நல்லா இருக்கலாம். ஸோ ஹாப்பி பர்த்டே டு தல அஜித். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.